பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கிரியைக்கு தக்க பலன் உண்டு, வெறும் வாயின் வார்த்தை உதவாது. ஆதார வசனம் ஆதியாகமம் 42:2-3 எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொல்லுங்கள் என்றான். யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொல்ல எகிப்துக்கு போனார்கள். தேவ ஞானம் பெற்றவர்களே. யாக்கோபு சொல்லுகிறான், இங்கே ஒரே பஞ்சம், நீ நாம் அடிய வேண்டியதுதான், ஆனால் எகிப்தில் தானி இருக்கு என்று கேள்விப்படுகிறேன், நீங்கள் போங்கள் என்று சொன்னது தான் இந்த வசனம். காலையிலேருந்து இரவு வரை பல விஷயங்களை நாம் கேள்விப்படுகிறோம், அறிகிறோம். இதற்கு நம்முடைய எதிர் செயல், பிரதி செயல், ரெஸ்பாண்ட் என்னவாக இருக்கிறது? இதுதான் நம்முடைய வாழ்வின் ஓட்டத்தை நிர்ணயிக்கிறது. வேண்டாத செய்திகள், துர்ச்செய்திகள், பயப்படக்கூடிய செய்திகளுக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இனியெல்லாம் கேஸே கிடைக்காது, இனியெல்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னென்ன சேர்க்கிறோம். முடியாது என்று சொல்வது ஏற்றுக்கொண்டு சோர்ந்து போகிறோம். இப்படிப்பட்ட செயல், எதிர் செயல் இருக்கக்கூடாது. யாக்கோபின் புத்திரர்கள் எகிப்திற்கு வந்தால் ஒரு மொழி பிரச்சனை, பல நாளுக்கு பிரயாணம் பண்ண வேண்டும், வழியில் இரவு நேரத்தில் எங்கு தங்குவது, இப்படி பல காரியங்கள் யோசித்து கொண்டே இருந்திருப்பார்கள் என்றால் எகிப்திற்கு தானியங்களில் போயிருந்திருக்க மாட்டார்கள். ஒரு சேலஞ்சான விஷயம் நாம் கேள்விப்படும் பொழுது அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். தேவ கிருபை நமக்கு போதுமானது. எல்லாருக்கும் நடப்பது நமக்கு நடக்கட்டும் போ என்று கானானிலேயே இருந்திருந்தால் பசியால் வருத்தத்தால் நிலை குலைந்து போயிருந்திருப்பார்கள். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இவற்றின் மத்தியில் புறப்பட்டு போனதினால் தானியம் கொண்டு வந்தார்கள், உயிர் பிழைத்தார்கள். இனி பஞ்சமே அவர்கள் வாழ்வில் இல்லை என்ற உன்னத நிலை அடைந்தார்கள். எப்படி? யோசேப்பை விற்று போட்டார்கள், உடன்பிறப்பை கண்டுகொண்டார்கள். இவர்கள் கண்டுகொள்ளவில்லை, யோசேப்பு கண்டுகொண்டான். மொத்த குடும்பங்களும் எகிப்திற்கு வரவழைக்கப்பட்டார்கள். மகன் இறந்துவிட்டான் என்றே வாழ்ந்து கொண்டிருந்த யாக்கோபு உயிரோடு மகன் இருக்கிறான், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான் என்பதை பார்த்து அவனுடைய உயிர் உயிர்த்தது என்று பார்க்கிறோம். குடும்பம் ஒன்று சேர்ந்தது. எத்தனை ஆச்சரியமான காரியங்கள் நடந்தன பாருங்கள். இப்படி கேள்விப்பட்டதை செயலில் காண்பித்த ஒரு சிலரை நாம் பார்க்கலாம். வேதத்தில் என்ன கேள்விப்படுகிறோம், சபையில் என்ன கேள்விப்படுகிறோம், நம்முடைய உள்ளுக்குள் ஆவியானவர் என்ன சொல்கிறாய், அது நம் உள் மனதை என்ன கேட்கிறது, இதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மார்க் 5:27 உங்களுக்கு எல்லாம் தெரிந்தது தான். 12 வருடங்களை பெரும்பாசு ஸ்திரீ எல்லாவற்றையும் இழந்து விட்டால், பார்க்காத வைத்தியர் கிடையாது, அவர்கிட்ட பைசா கிடையாது, அவ்வளவு முடிந்து விட்டது. சரி, நம்முடைய வாழ்வு இவ்வளவுதான், இப்படித்தான் வாழ வேண்டும். அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்திருப்பார்கள். பெண்கள் வெளியே வர முடியாது, அது தீட்டுப்பட்ட பெண் வெளியே வரவே கூடாது, அதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு, ஆண்களை தொடக்கூடாது. ஆனால் அவள் கேள்விப்பட்டாள், இயேசு இங்கே வருகிறார் என்று. இயேசு செய்த அற்புதங்களை கேள்விப்படுகிறாள். உடனே அவள் சொல்கிறார், நான் போவேன், நான் வஸ்திரத்தை தொடுவேன், சொஸ்தமாவேன். இவ்வளவு 12 வருஷமாக செலவு பண்ணி ஒன்றுமே குணமாகாதவளுக்கு அந்த ஒத்த வார்த்தை, அவள் கேள்விப்பட்டதை செயலுக்கு கொண்டு வந்தாள். நான் அப்படித்தான் போவேன். எப்படியா இதை போய் அவரை தொட முடியாது, அவர் என்னையும் தொட முடியாது, ஆனால் நான் வஸ்திரத்தை தொடுவேன், சொஸ்தமாவேன். முடிவுக்கே வந்து விட்டாள், செயல்பட்டாள், வெற்றியானாலே. ரூத் 1:6 நகோமி அங்கு இருக்கிறாள். மோபாபு தேசத்தில் கணவன் இறந்து விட்டான், 2 மகன்களும் இறந்து விட்டார். மருமகளுக்கு 2 பேருக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே வருகிறாள். இப்பொழுது கேள்விப்படுகிறாள், யூதேயா தேசத்தில் பஞ்சம் தீர்ந்து விட்டது, ஆகாரம் கிடைக்கிறது என்று கேள்விப்படுகிறாள். உடனே புறப்படுகிறாள், என் தேசத்துக்கு நான் போகிறேன், என் ஊருக்கு நான் போகிறேன் என்று. சரி, நம்ம வந்தோம், எல்லாம் இழந்துட்டோம், நீ எந்த மூஞ்சியை கொண்டு அங்கே போகிறது, இங்கேயே இருந்துடலாம், அந்த ஒத்த மனுஷி தானே. அப்படி அவள் இருக்கவில்லை. என் தேசத்துக்கு நான் போகிறேன், அங்கு செழிப்பு உண்டாயிற்று என்று புறப்பட்டதினால் ரூத்து பற்றி கொண்டு வந்தால் அவர்கள் குடும்பம் வேதத்தின் மையத்தில் வந்தது. ஹல்லேலூயா, நன்றி. சங்கீதம் 78:3 ஒரு வசனம் இருக்கிற, உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். எவைகளை? கர்த்தர் செய்த அற்புதங்களை. அப்பொழுது வேதம் கிடையாது, எழுதி வைக்கப்படவில்லை, செங்கடலை பிளந்தது, எல்லா காரியங்கள் செய்தது, வாய்மொழியாகவே சொல்கிறார்கள். இதை இவர்கள் கேள்விப்படுகிறார்கள்.
கேள்விப்பட்டு அந்த தேவனை இறுக பிடித்து கொண்டார்கள். ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை, ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கை, யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கை எழுதி வைக்கப்படவில்லையே, ஆனால் வாய்மொழி கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். அந்த தேவனையே இறுக பிடித்து கொண்டார்கள். அதனால்தான் யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் லாஸ்ட் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று. நினைவு கூர்ந்தார்னா மறந்துட்டேன், இப்போதான் நினைச்சேன், அப்படி அர்த்தம் கிடையாது. அக்னாலேஜ் பண்ணுகிறார். நான் இறங்கிவிட்டேன், இவர்களுக்காக இறங்கிவிட்டேன். அவர்கள் கேள்விப்பட்டதை எந்த எழுத்து வடிவம் இல்லாவிட்டாலும் சர்ச்சை கிடையாது, எதுவும் கிடையாது, பிரசங்கம் கிடையாது, செய்தி கிடையாது, கேள்விப்பட்டதை அவர்கள் செயலில் இறக்கினதினால் விடுதலையானார்கள். ஹல்லேலூயா. மத்தேயு 20:30 2 குருடர்கள் அந்த வழியாக இயேசு போகிறார் என்று கேள்விப்படுகிறார்கள். இயேசுவை பற்றியும் கேள்விப்படுகிறார்கள், அந்த வழியாக போகிறார் என்றும் கேள்விப்படுகிறார்கள். உடனே கத்துகிறார்கள், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று. குருடர்களுக்கு வெளியே வரக்கூடாது, அவர்களுக்கென்று தனி ஒரு ட்ரெஸ் தான் கொடுத்திருப்பார்கள். கேள்விப்பட்டதை சரி நாம் இப்படியே இருந்து விட வேண்டியதான் என்று அவர்கள் இல்லை, நாம் கேள்விப்பட்டோம், இதுவும் அவரே வருகிறார் இந்த வழியாக, ஏன் முயற்சி எடுக்கக்கூடாது? ஒரு செயலில் இறங்கினார்கள், கூப்பிட்டார்கள். மற்றவர்களாம் அதட்டினார்கள், அமைதியாரு, கூப்பிடாத, நீங்கள் எதுவும் கூப்பிடுறீங்க? இன்னும் பெருசாக கூப்பிடுகிறார்கள். அவர் நின்றார், வரவழைத்தார், என்ன வேண்டும் என்று கேட்டார், பார்வை வேண்டும் என்றார்கள், கொடுத்தார். கேட்டீர்களா? கேள்விப்பட்டதை செயலில் முடித்தார்கள். மார்க் 2:1 இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறார், ஏராளமான கூட்டம். இயேசு இந்த வீட்டில் இருக்கிறார், எல்லாரும் வந்து விட்டார்கள். சுகம் பெறுகிறார்கள், வியாதித்தரை எல்லாம் எழும்புகிறார்கள், அசுத்தாவியை பிடித்தவர்கள் விடுதலை ஆகிறார்கள். இதை கேள்விப்பட்டு படுக்கையாக கிடந்த ஒரு பெராலிஸ் அட்டாக்கான ஒரு மனுஷனை 4 பேர் தூக்கி கொண்டு வருகிறார்கள். கேள்விப்பட்டார்கள் இயேசு அந்த வீட்டில் இருக்கிறாருன்னு, வந்து பார்த்தார்கள். உள்ள நுழையவே முடியாது, இயேசு அந்த வீட்டில் மத்தியில் இருக்கிறார், எப்படி பார்ப்பது? திரும்பி போகவில்லை. கூரையை பீய்த்தார்கள், அவர் இருக்கும் இடத்தில் அப்படியே கட்டிலை இறக்கினார்கள். இதுதாங்க செயல்படுதல். தடைகள் வரத்தான் செய்யும், எதற்கு தடை வராது? சினிமாவுக்கு போனால் தடை வராது, நண்பர்களோடு சேர்ந்து அரட்டை எடுத்தால் தடை வராது, செல்ஃபோன் நோண்டினால் தடை வராது. அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து அவனுக்கு சுகம் கொடுத்தார், பாவத்தை மன்னித்தார். இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம், ஏராளமான காரியங்கள் உண்டு. கேள்விப்பட்டதை நாம் என்ன வகையில் அந்த கேள்வியோடு நிறுத்தி விடுகிறோமா, அதற்கப்புறம் செயல்படுகிறோமா என்பதை பொறுத்துத்தான் நம்ம வாழ்வு அமைகிறது. வேதம் முழுவதும் மக்கள் கேள்விப்பட்டதை தாங்கள் அடைய செயல்பட்டார்கள், அற்புதங்களை கண்டார்கள். இன்று தேவ மக்களாகிய நாம் எப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது, சுகத்தை நிரந்தரமாக்கி கொள்வது எப்படி, பாதுகாப்பாக குடும்பத்தை நடத்துவது எப்படி, நல்ல மன மாற்றத்தை அடைவது எப்படி, ஆண்டவரோடு இணைந்து வாழ்வது எப்படி, அவரை மகிமைப்படுத்துவது என்பதை இப்படிப்பட்ட செய்திகள் மூலம், வேதத்தின் மூலம், சபையின் போதகர் மூலம் தினமும் அறிந்து கொள்கிறோம், கேள்விப்படுகிறோம். விசுவாசம் கேள்வியினால் வரும். எதை கேட்பதினால்? தேவ வார்த்தையை கேட்பதினால். ரோமர் 10:17. அறிந்த பின், கேள்விப்பட்ட பின் நம்முடைய பிரதி செயல் என்ன, அதற்கு என்ன நாம் ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோம்? செயல்பட்டிருந்தால், தொடர்ந்து அதிலே நிலைத்திருந்தால் நம்முடைய வாழ்வு நிச்சயமாய் அற்புதமாய் மாறியிருந்திருக்கும். அதற்காகத்தானே இத்தனை சாட்சிகளை சொன்னேன். இனி சந்தேகமே வேண்டாம். செயல்படுவதற்கும் தொடர்ந்து செயல்பட்டு நிலைத்திருக்க முடியாதபடி தடைகள் கட்டாயம் வரும். ஏற்கனவே சொன்னேன், தேவ கிருபையினால் அவைகளை மேற்கொள்ள முடியும். காலைதோறும் புத்தமிது கிருபை அவர் நம்முடைய சன்னிதானத்தில் வந்து அமரும் பொழுதுதான் கிடைக்கும். அவர் தூங்கி கொண்டிருக்கிற தட்டி எழுப்பி கிருபை கொடுக்க மாட்டார். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டமையானால் அந்த கிருபை நமக்கு போதுமானது. எல்லா தடைகளும் அவரே நீக்குவார், நமக்கு ஞானம் தருவார், நம்மளை கொண்டு தான் நீக்குவார். வேதம் இப்படித்தான் உற்சாகப்படுத்துகிறது. மார்க் 13:13 சொல்லுகிறது, முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படுவான். அப்படி என்றால் இயேசுவோடு நிலைத்திருப்பது என்பது நமக்கு ரொம்ப ஜாலியான காரியம் கிடையாது. அதற்கு தடைகள் வரும், சோர்வு வரும், எல்லாம் வரும். அதை இடக்கையால் வழக்கையால் தள்ளிவிட்டு அவரை இறுக பிடித்துக் கொள்வதே ரட்சிக்கப்படுவான் என்னன்னா ஆசீர்வதிக்கப்படுவான், பாதுகாக்கப்படுவான், உயர்த்தப்படுவான் என்று அர்த்தம். அதாவது பெற்றுக்கொள்வான். இந்த காலத்தில் பேக்கெட் ஃபுட்டு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி எதையாவது எளிமையானதை செய்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். ரத்தம் ஜெயம் என்று இத்தனை முறை எழுதினால், இந்த கூட்டம் அந்த கூட்டத்திற்கு கலந்து கொண்டால், இந்த தேவ மனிதர் ஜெபித்தால், இவர்களுக்கு ஜெப குறிப்பை எழுதி போட்டால் நடக்கும் என்பதை நம்பி ஈஸி கோயி மக்கள் ஏமாந்து போகிறார். நாம் அப்படி இருக்கக்கூடாது.
அடைந்தே தீருவேன், பெற்றுக்கொள்வேன். எப்படி அந்த 12 வருட பெரும்பாடு ஸ்திரீ சொன்னாள், போவேன், அவருடைய வஸ்திர தொங்கலை பிடிப்பேன், நான் சுகமாவேன். அவள் என்ன சொன்னாலோ நினைத்தாலோ அப்படியே நடந்தது. அதே போல தான் நாம் நடக்க வேண்டும். இந்த நிச்சயம் நமக்கு வேண்டும். என் குடும்பம் இப்படியே போவதை நான் விரும்பவில்லை. எனக்குள்ளே நல்ல மனமாற்ற வேண்டும். ஃபினான்சியல் நாங்கள் முன்னேற வேண்டும். என் குடும்ப சூழ்நிலை நல்ல மாற்றத்தை காண வேண்டும். எல்லா நிலையிலும் வேண்டும், கட்டாயம் வேண்டும் என்று விரும்ப வேண்டும். யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் 38 வருடம் பலவீனத்தில் இருக்கிறவன் பெதஸ்தா மண்டலத்தில் படுத்திருக்கிறான், குளத்தருகே படுத்திருக்கிறான். இயேசு போய் என்ன கேட்டார், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா கேட்டார். ஏன் சொஸ்தமாகத்தானே அவன் படுத்திருக்கிறான், அவனுக்கு எதுக்கு இந்த கேள்வி? அப்படி இல்லை. அதாவது விரும்பினால் அதற்குண்டான ஒரு செயல் இருக்க வேண்டும். இன்று உங்களை பார்த்து இப்படிப்பட்ட கேள்விகளைத்தான் கேட்கிறார். ஆம் ஆம் என்று தான் சொல்லுவோம், அதற்கு அடுத்த மேச்சான செயல் வேண்டும். யோவான் 5:8 இயேசு எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று. அவன் ஆம் என்ற நிறைய சொன்னான். அவங்க போகல, எங்க போகல, எனக்கு யாரும் இல்லைன்னா. ஆண்டவர் எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே செயல்பட்டார். எப்படிங்க நான் எந்திருக்கு 38 வருஷம் படுத்துற சொல்லிட்டு இருந்தானா, அந்த கிருபை, அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டபடி ஒரு செயல்பட்டான். பழைய நிலை, சோகம், பற்றாக்குறை, சுகவீனம், சண்டை, ஆர்குமெண்ட், பிள்ளைகள் கீழ்ப்படிதவில்லை, சுபகாரியங்கள் தாமதம், அடிமைத்தனம், இப்படி பழகி போய்விட்ட காரியங்களிலிருந்து மனதளவில் எழும்ப வேண்டும். இவைகளை எல்லாம் தூக்கி மனசுக்குள்ளேயே தூக்கி எறிந்துவிட்டு எனக்கு புது வாழ்வு வேண்டும். எனக்கு இப்படி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த செய்தியின் மூலம் கேள்விப்படுகிறேன், வேதத்தின் மூலம் கேள்விப்படுகிறேன், அதை செயலாக்கம் கொடுங்கள். இத்தனை நான் விடுதலை அடையப் போகிறேன் என்று, இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இதுவரை கேள்விப்பட்டீர்களோ? இதுவரை எத்தனையோ செய்திகளில் சொல்லிக்கொண்டே தான் வருகிறோம். ஆண்டவரை இறுக பிடியுங்கள். அதை விட்டு மற்ற எல்லாம் இருக்க பிடிக்கிறோம். கர்த்தரை தேடுங்கள். அந்த தேடுங்களுக்குள்ளே எல்லாமே வரும். அவருக்கு கீழ்ப்படியுங்கள். இதுதான் செயலாக்கம் செய்தல். கீழ்ப்படுதல் என்பது அவர் என்ன பிரமாணம் சொன்னாரோ, மன்னிக்க வேண்டாம் மன்னியுங்கள், சபைக்கு போக வேண்டும் சபைக்கு போங்கள், காணிக்கை செலுத்துங்கள், தசமபாகம் கொடுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு காரியத்திற்கும் ஒரு பிரமாணம் உண்டு. இந்த ரெண்டையும் நீங்கள் செய்யும் பொழுது அமோகமான வாழ்வு, அற்புதமான வாழ்வு. எதை செய்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை கவனித்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அறிந்ததை, புரிந்ததை, கேள்விப்பட்டவர்களுக்கு செயல்படுவம் கொடுங்கள். காலம் தாழ்த்தாதீர்கள். யாரையும் காரணம் காட்டாதீர்கள். இவர்களால்தான் அவர்களால்தான் காட்டக்கூடாது. வெகு சீக்கிரத்தில் உங்கள் ஆத்மாவிலே முதலில் ஒரு சமாதானம் உண்டாகும். அதுதான் அடையாளம். ஒரு காரியம் நடந்திருக்காது, ஆனால் உள்ளே சமாதானம். எப்பொழுது நீங்கள் கேள்விப்பட்டதை செயலாக்கம் கொடுக்கும் பொழுது, நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கு நினைப்பதற்கு மேலாக பெறப்போகிறீர்கள் என்பதற்கு அதுவே அடையாளம். சாக்கு போக்கு தேவ ராஜ்யத்தில் எடுபடவே எடுபடாது. நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு, உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு முன்மாதிரியாக, சாட்சியாக, எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக வைப்பார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, இன்றே எங்களுடைய மந்த எண்ணங்கள் வாயிலேயே பேசிக்கொண்டிருப்பது விட்டுவிட்டு இப்படியே இருந்து விடலாம், இந்த வாழ்வே போதும் என்ற நிலையை தூக்கி எறிந்துவிட்டு, பழைய வஸ்திரத்தை தூக்கி எறிந்துவிட்டு, நீங்கள் கற்றுக் கொடுத்ததை, புரிய வைத்ததை, எதிர்பார்ப்பதை செய்ய தொடங்குவோம். செழிப்புள்ள அமர்ந்த தண்ணீரை அடைய வேண்டுமானால் உங்கள் பின்னால், மேய்ப்பெண் பின்னால் தான் நாங்கள் வர வேண்டும். உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். சீக்கிரத்தில் நியாயம் செய்வீர். நாங்கள் மற்றவர்களுக்கு அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருப்போம். சாட்சியாக நிற்போம். இயேசுவே நாமத்தில் பிதாவே அறிக்கை செய்கிறோம். அமேன். இன்றைய சிந்தனைக்கு, தேவ வார்த்தையில் நடக்க கீழ்ப்படிய முடியாமல் எவ்வளவு தடைகள் வந்தாலும் தேவ கிருபை பெற்று அவைகளை நொறுக்கி தள்ளிவிட்டு கீழ்ப்படிவோம், செயல்படுவோம். சகலத்தை பெற்றுக்கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. ஆமேன். ஹல்லேலூயா.